guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எந்த வீடியோ அப்படின்னா, நம்ம வெளியில எங்கேயாவது போகணும், 4 பேர்கிட்ட பேசணும், பழகணும், 4 பேரை பார்த்தா நல்லா சந்தோஷமா சிரிச்சு பேசி பழகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இது எல்லாத்துக்குமே முதல் முக்கிய காரணமா இருக்கிறது நம்மளோட பற்கள் இல்லைங்களா? பற்கள் பாக்குறதுக்கு அழகா இருந்தா நம்மளால ஈஸியா எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப கேஷுவலா சந்தோஷமா சிரிச்சு பேசி பழக முடியும் இல்லைங்களா? அது நம்ம பற்கள் கிளீனா இல்ல, கரையோட இருக்கு அப்படின்னா நாமளே பேசுறதுக்கு வாயை திறந்து நல்லா ஓப்பன் அப் பண்ணி பேசுறதுக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும், சங்கோஜமா இருக்கும் இல்லைங்களா? சோ அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா நம்மளோட பற்கள் இருக்கிற அந்த கரைகள் தான். பேசுறதுக்கே தயங்கி பேசுவோம், ஐயோ பற்கள் தெரிஞ்சுமோ இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு மாதிரி நமக்கே ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான பற்கரைகள் இருக்கக்கூடிய பற்களுக்காக தான் இந்த ரெமெடி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி பண்ணணுன்றது நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்காக முதல்ல நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நீங்க வீட்டில் உங்ககிட்ட என்ன பேஸ்ட் நீங்க யூஸ் பண்றீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நீங்க கொஞ்சமா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூள் வந்துட்டு ஐயோ பற்கள்ல மஞ்சள் பட்டா மஞ்சள் கலர்ல ஆயுமே அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மஞ்சள் வந்து நம்ம பற்கரைகளை நீக்கிறதுக்கு அற்புதமா வேலை செய்யும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கே நல்ல ரிசல்ட் தெரியும். வீக்லி ஒன்ஸ் நீங்க இதை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதோட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா உப்பு. உப்பு நம்ம பற்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முன்னாடியெல்லாம் உப்பு வச்சுதான் பேஸ்ட் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி உப்பு வச்சு இல்ல வேப்பங்குச்சி ஆலங்குச்சி இந்த மாதிரி இதை வச்சுதான் பல் துலக்குவாங்க. அடுத்ததா கொஞ்சமா லெமன் ஜூஸ் இது மிக்ஸ் பண்ற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதுல இருக்கக்கூடிய நற்குணங்கள் வந்து நம்ம பற்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுல உள்ள கரைகளை நீக்கிறதுக்கு அற்புதமா வேலை செய்யும். ஸோ அதனால லெமன் ஜூஸ் கொஞ்சம் எடுத்திருக்கோம். அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது வந்து பூண்டு பற்கள். இந்த பூண்டு பற்கள் வந்துட்டு நாம கொஞ்சமா இடிச்சு கொஞ்சம் நல்லா இஞ்சி பூண்டு நம்ம தட்டுவோம் இல்லைங்களா, அந்த இதுல போட்டு நம்ம இடிச்சுட்டு நம்ம இதுல சேர்த்துக்க போறோம். இப்போ நான் இந்த பூண்டை இதுல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ பூண்டு இந்த மாதிரி நம்ம இடிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ரெகுலராக எப்பவும் ப்ரஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் நாம ரெடி பண்ண இந்த பேஸ்ட் வச்சுட்டு நம்ம ப்ரஷ் பண்ண போகிறோம். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இது பண்ணுறதுனால எந்த சைடு எஃபெக்டும் இல்லை, இருக்காது. நிச்சயமாக பெனிஃபிட்ஸ் தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இன்னும் என்ன அப்படின்னா சிகரெட்டு இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் அடிக்கடி டெய்லி ரெகுலராக அது பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ அதனால உங்கள் பற்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது, கரைகள் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எந்த மாதிரியான கரைகளாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்கும் உங்களோட பற்கள் பார்க்கறதுக்கு. பேஸ் நமக்கு முதல்ல தேவைப்படுறது இந்த ஸ்மைல் தான். இந்த ஸ்மைல் இருந்தால் தான் நமக்கே ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் கொடுக்கறதுக்கு நம்ம பற்கள் வந்து ரொம்பவே நல்லா நீட்டாக அழகாக இருக்கணும் பார்க்கறதுக்கு. அதை அழகுபடுத்துறதுக்கு இந்த ரெமெடி வந்து உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். யாரெல்லாம் நம்ம பற்கள் இப்படி கரையா இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. இது நிச்சயமா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றது எங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த ரெமெடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.